வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சார். என்னன்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்க 4 பேர் இருந்தாங்க இந்த ரெகுலரா பேசவே மாட்டாங்க. ஆனா இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல வெளியக்க வந்து எவ்வளோ ஒரு அப்பாவியோ மேதாவி மாதிரி பேசுனாங்க. அப்பாவி மேதாவி ரெண்டுமே அந்த மாதிரி பேசினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி. எதுக்குமே அவங்க நடிகர் சங்கத்துல பிரச்சனைலாம் வந்து பேச மாட்டாரு. இவர் வந்து கூட்ட நெரிசலுக்கு ஐயோ அப்பா அப்படி பேசுறாரு. அது அப்புறம் மீசக்காரன் சரிங்களா, எதுக்குமே பேச மாட்டான். அந்த கூட்ட நெரிசலுக்கு வந்து ஐயோ அம்மா அரெஸ்ட் பண்ணுங்க, கைவிலங்க போட்டு கூட்டுவாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அடிங்க கொல்லுங்கண்ணா இவங்க எல்லாம் சட்டங்கள் பாயாது. ஏன்னா அரசாங்கம் நடத்திருக்கோன்னே ரவுடி அவனை கீழே வேலை போக்குறவங்க எல்லாமே அடியலுங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம சத்யராஜ் அவரும் கொஞ்சம் பேசினாரு. அது சத்யராஜ் பொண்ணு பேசி சரிங்களா. அந்த கூட்ட நெரிசலுக்கு யாரு விஜய்க்கு ஆப்போசிட்டா, நான் விஜய்க்கு மட்டுமே சார்ந்த பேசல. அதே மாதிரி சத்யராஜ் பையன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணான். சப்போர்ட் பண்ணதில்லை, தப்பு அரசாங்கத்து மேல விஜய் மேல இல்லைன்னா சப்போர்ட் இல்லை, நியாயத்தை பேசணும். அதே மாதிரி நம்ம வைஷ்ணவி சரிங்களா, அதே மாதிரி வந்து சரத்குமார் இவங்கெல்லாம் ஜால்ரா சூப்பரா அடிச்சாங்க, பெட்டி வாங்கிட்டு அடிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப எங்கடா போயிருந்தீங்க? இந்த ரேப் கேஸ் நடந்துச்சுல கோயம்புத்தூர்ல, ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பொண்ணு போச்சு சரிங்களா. வெளியே நடமாட்டத்துக்கு சுதந்திரம் இல்லாத ஊர். என்ன என்ன நைட்டு 11 மணிக்கு தனியா போல, நல்லா மண்டையை வச்சுக்கோங்க, நல்லா மனசுல வச்சுக்கோங்க, தனியா போல அந்த பொண்ணு. ஏன் போச்சு? சில கூப்பிட்டு பேசுவாங்க போலாமா, இந்த சாட்ட துரம் கொட்டை துரம் அந்த பொண்ணு போல அந்த பொண்ணு பேச அவனுங்கெல்லாம் வக்கில்ல, துப்புடையில அவனுங்களை பேசுறதுக்கு. வெளியே வந்து தனியா போல, நல்லா போயிருக்கான். அவன் சாட்ட தூரம் போடுறேன் என்ன சொல்றான், ஏன் 11 மணிக்கு தான் ஒரு ஃப்ரெண்டோட போய் பேசணுமா, அதுவும் ஆளே இல்லாத இடத்துல, உனக்கேடா வச்சு எங்க வலிக்குது எங்க குத்துது. ஒரு ஒரு ஆண் நண்பரோட பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு என்ன சொல்றீங்க, பொண்ணு படிச்சதுனாலதான் படிக்க வச்சு அதனாலதான் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அழைப்பாங்க வரைக்கும் பல வருஷம் பின்னாடி தள்ள போறீங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த பொண்ணு வந்து தப்பு இல்லை. பொண்ணு தனியா இருந்தது தனியா இருந்தா கூட இந்த மாதிரி நடந்தா கூட தப்பு இல்லைன்னு சொல்ல, அப்ப பேசலாம் சரியா, தனியா வந்துருச்சு அப்படின்னு சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மிச்ச பொண்ணுங்களுக்கு சொல்லலாம் சேஃப்டியா இருக்குன்னு. ஆனா அந்த பொண்ணு ஒரு ஆண் நண்பரோட வந்திருக்கு. அந்த ஆண் நண்பர் அடிச்சு போட்டு 3 பேருக்கு எடுத்து கடத்திட்டு போய் கூட்டு பாளையில் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது என்ன, அந்த பொண்ணு சட்ட கல்லூரி மாணவர். என்ன ஒரு குழு பாருங்க, பொண்ணு தனியா போனாவே ஆபத்து சரிங்களா. மற்ற பொண்ணுங்களுக்கு சொல்லலாம் பொண்ணு தனியா போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட ஆண் நண்பருக்கு சேஃப்டியா போயிருக்கும் போது அடிச்சு போட்டு போடுறாங்கன்னா இந்த அரசாங்கத்தோட லட்சணத்தை பாருங்க. சேஃப்டி இல்லைங்க, ஆம்பளைங்களே சேஃப்டி இல்லை. அந்த கூட அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பையன் அடிப்பட்ட பையனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சதுனாலதான் கண்டுபிடிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர்ல 20 நிமிஷத்துல ரெக்கவரி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை. நான் சொல்றேன், அந்த அடிப்பட்ட பையன் ரத்த காயத்தோட போய் சொன்னதுனால, புகார் அளிச்சதுனால, விஷயத்த சொன்னதுனால காப்பாத்தினாங்க. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் என்ன தமிழ்நாடு போலீஸ், அது வரவேற்கிறேன். ஏன்னா நல்லது செஞ்சாங்கன்னா அது போலீஸோட வேலை. இவங்க ஆக்சுவலி நைட்டு வந்து எங்க போயிருந்தாங்க, இதை தடை செய்யறது என்னன்னா அரசாங்கத்தோட வேலை. போகாதீங்க எங்களுக்கு பந்தோபஸ்து வாங்கன்னு. ஆம்புலன்ஸ் நின்று இருக்கு, மந்திரியை போட்டுன்னு உட்காருங்க, செத்தா சாகிற எனக்கு என்ன நான் போகணும் அப்படின்னு கேவலமான அரசியல் தான் நடத்திருக்காங்க. அரசியல் கேவலம் இல்லை, அரசாங்கம் வந்து கேவலம். அரசியல்னா பக்காவ சோசியல் மீடியா நடத்திட்டோம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. ஓட்டு அதே மாதிரி நடத்துங்க சார். நீங்க ஓட்டு எலெக்ஷனுக்கு நாமினேஷன் இதெல்லாம் ஃபைல் பண்றதெல்லாம் சோசியல் மீடியா பண்ணுங்க. ஓட்டு வாங்குறதுக்கு சோசியல் மீடியா வாங்க. இதுக்கே டைரக்டா போறீங்க, டைரக்டா வந்து எதுக்கு நாமினேஷன் போறீங்க, ஓட்டு கேட்கறது எதுக்கு நேரம், அதையும் சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு போங்க. கேவலமான அரசியல் சார், தயவுசெய்து சொல்றேன். ஏன்னா அந்த பொண்ணு தனியா போல, நல்லா வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல கூட்டுப்பாளையில் நடந்த பொண்ணு தனியா போல 1008 கெட்ட வார்த்தை வந்துடும். அந்த சில தற்கூரிங்கெல்லாம் கேவலமானவங்களாம் பேசுவானுங்க. அந்த பொண்ணு போறதுக்கு நேரம் என்ன, நேரம் இல்லையா, 10 மணிக்கு மேல வந்து நைட்டு, அது நைட் ரவுண்ட்ஸ் எங்க போனாங்க, 10 மணிக்கு மேல நைட்டு தெரியல, நைட் ரவுண்ட்ஸ் எங்க போனாங்க, பேட்ரோல் போச்சு. சரி ஓகே, அரசாங்கத்துக்கு செக்யூரிட்டி போயிட்டாங்க, 20 நிமிஷத்துல காப்பாத்திட்டாங்கல்ல, அந்த பொண்ணை ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, வரவேற்க. ஏன்னா ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர் நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க மூளை யூஸ் ஆகும் போலீஸ்காரங்க போல, அதான் ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர். ஆனா எப்ப வேலை செய்யலையோ அரசாங்கம் தலையிடுறாங்கன்னு அர்த்தம். வேலை செய்யாத மந்திரி போறதுக்கு வழி விடு, ஆம்புலன்ஸ் நிக்கவை, உள்ள இருக்கிற செத்தாலும் பரவாயில்ல, கேவலமா அரசியலுங்க. யாருன்னா நம்ம அழுதவர் சொல்றேன், தெரிஞ்சு அழுதார்ல, ஐயோ ஃபாலோ பண்ணுங்க என்ன சொன்ன அப்படின்னா, அவரு நம்ம அன்பில் மகேஷ் அவர் போன வண்டிய எஸ்காட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள பேஷண்ட் இருக்காதனால நிக்க வச்சு இவர் போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஏ சார் ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வண்டியா இருக்கு, பின்னாடி இருக்க வண்டி கூட இல்ல,
ஃபர்ஸ்ட் வண்டி நிற்கிது, அதில் ஒரு போலீஸ் இருக்காங்க, நிப்பாட்டினா அந்த போலீஸ் வேலைக்காரி. போலீஸ் மேலே தப்பு சொல்ல, ஒரு மந்திரி ஒரு சிஎம் சொல்லணும், இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் எஸ்காட்டை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, வேற வண்டியில் விடுற இடத்துல ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா விடுங்க, ஃபர்ஸ்ட் உயிர் தான் முக்கியம், ஒரு காப்பாற்று பேச்சு ஒரு பதிவு போல துப்பு இல்லை. என்ன நான் என்ன கேட்குறேன், அந்த பொண்ணு தனியாக போல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சட்டக்கல்லூரி மாணவரான் தனியாக கூட போல, ஒரு ஆண் நண்பரோட போயிருக்காங்க. அந்த ஆண் நண்பரை அடிச்சு அந்த கையில வச்சு ஏற்றிட்டு வந்த அருவாள்ல கிளாஸை உடைச்சி இறங்கடான்னு சொல்லி அடிச்சு போட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கூட ஆண் நண்பரோட போயிருக்காங்க. சரிங்களா? சேஃப்டியா போகும்போது இந்த லட்சணம்னா அந்த பொண்ணு மட்டும் தனியா போயிருந்தாங்க கொலையா பண்ணியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டு பொண்ணுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. சரிங்களா? இந்த பொண்ணு ஆண் நண்பரோட பக்கா சேஃப்டியோட போகும்போதே இப்படி சேஃப்டினா ஒரு ஆண் நண்பர் இருக்கான்னு சொல்லிட்டு, கன்னோட சேஃப்டி இல்லை, ஆயுதங்கள் எடுத்து போசல, இந்த மாதிரி ஆண் நண்பர் இருக்கான்னு தைரியத்துல போகும்போது இந்த லட்சணம்னா பொண்ணுங்கள் தனியா போனாங்கன்னா இந்த வாட்டி இந்த அரசாங்கம் சேஃப்டிக்கு அரசாங்கமே இல்லை. 2026 காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.